மகன் இல்லை, மகன் இல்லை, புருஷன் இல்லை, பிள்ளை இல்லை, அப்பா அண்ணன் ஒருத்தர் இல்லை. அரிசி போட மாட்டேங்கிறாங்க, சாமான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போய் கேட்க போனா போமா, உனக்கு கையிலாக விழுதலை, கலெக்டர் போ, அங்கே போ. 2-3 மாசம் என்னை அலைய விட்டு என்னை கஞ்சி கடந்து சாப்பிடு. ஐயா, எனக்குன்னு யாருமே இல்ல. கைரேகை வச்சாலும் அதை அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. கையில் புண்களுடன் கண்ணீர் மல்க மனு கொடுக்க வந்த சோகம். நோட்ல கையெழுத்து கைரேகை வாங்கன்னு சொன்னாரு, வாங்க மாட்டேங்கிறாரு, அதுவும் வாங்க மாட்டேங்கிறாரு. நான் என்னையே செய்வேன் இந்த கையோட. கையை காட்டுங்கம்மா, கையை காட்டுங்கம்மா. எனக்கு ஒருத்தர் இல்லை, நான் தான் இருக்கேன். அந்த புள்ளதான் முடிச்சு ஒரு உரிச்சு கையில வைக்கணும் கொடுத்து. 80 வயதுல இந்த மூதாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஒருத்தர் வந்து வாக்களி. மதுரை மாவட்டம் அனுப்பானடி எடுத்திருக்கக்கூடிய உப்புக்காரமேடு பகுதியை சேர்ந்தவங்க தான் 80 வயதாகக்கூடிய கருப்பாய்ங்கிற மூதாட்டி. இவங்களுக்கு பிள்ளைகள் எதுவும் இல்லாத சூழல்ல தான் இவங்களுடைய கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து போனதாகவும் கூறப்படுது. அதனால அதே பகுதியில ஒரு வாடகை வீட்டுல பல வருடங்களா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மேலும் அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே ரேஷன் கடையில வாங்கிதான் சமைச்சிட்டும் வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு மூதாட்டியுடைய கைகள்ல திடீர்னு புண்கள் ஏற்பட்டதால கைரேகையும் வைக்க முடியாம போயிருந்திருக்கு. அதனால கிழக்கு வட்ட வழங்கல் வட்டாட்சியர் மூலமா ரேஷன் கடையில பொருட்கள் வாங்குறதுக்காக அங்கீகார சான்றும் வழங்கப்பட்டிருக்கு. அதன் மூலமா தான் ரேஷன் கடைகள்ல பொருட்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்டும் வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ரேஷன் கடைக்கு பொருட்களை வாங்க போனா அந்த அங்கீகார சான்றுல சீல் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பினதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ரேஷன் பொருட்களை தனக்கு வழங்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நடக்கக்கூடிய மக்கள் குறைதீர் கூட்டத்துல மனுவும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனக்குன்னு யாருமே இல்ல, கைகள்ல புண் இருக்கிறதால கைரேகை வச்சா ரத்தம் வருது, அங்கீகார சான்று இருந்துமே பொருட்கள் தர மாட்டேங்கிறாங்கன்னு கண்ணீர் மல்க கதறி எழுத சம்பவம் பார்ப்போர கண் கலங்க வச்சிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், MC Appiah Aquatic Club.